வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தனே, நாள் பூரா வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏங்க, இதுனா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக போடுற விஷயமா நெத்தியில திருநீர் அணிவது? முருகன் கோவிலுக்கு போறதோ இல்ல சிவன் கோவிலுக்கு போறதோ, அங்க போயிட்டு நெத்தியில அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இல்ல 5 நிமிஷமோ அந்த திருநீர் அணிந்து கொள்வது, இதையெல்லாம் பெரியார் கொள்கைகள்ல வருமா? இதுவாது சின்ன ஒரு இது வச்சிருந்தார். அங்க 3 பட்டை இப்படி திருநீர் அணிந்து கொண்டிருந்தார். போட்டோக்கு அங்க இருக்க இவங்க எல்லாம் இந்த பூர்ண கும்பமா ஏதோ வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த போட்டோலாம் நம்ம பார்த்திருக்கோம். கொள்கை அப்படின்றது என்னங்க? பதவின்றதுதான் மேல போட்டிருக்க துண்டு. கொள்கைன்றது வேற. அது எப்பவும் நம்ம கூட இருக்கணும். பதவி வரும் போகும், துண்டை உதறி தோல்ல போட்டு போறோம், இல்ல அந்த துண்டை தூக்கி வீசிட்டு போவோம். நம்ம அவங்க வைப்பாங்க, சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லுவாங்க. கேட்டா முருகர் தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னா, அப்போ சிதம்பரம் நடராஜர் உங்களை யாரும் இந்த முருகர் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க நாங்க கம்பல் பண்ணல. நீங்க சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு சொன்னீங்கனாலும் நாங்க எதுவும் கேள்வி கேட்கல. இந்து கோவில்கள் என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. அப்பவும் நாங்க சும்மா தான் இருந்தோம். நாங்க எப்பவுமே சும்மா தான் இருப்போம். உங்களை யாராவது கோயிலுக்கு போனாதான் ஆச்சு அப்படின்னு சொன்னோமா? சில ஏஐ டூல்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா படம் வரைஞ்சு கொடுங்கன்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆப்பிரிக்காவில் வாழ்த்து சொல்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம நண்பர்களே ஏஐ கிட்ட கொடுத்து இது பண்ணிருக்காங்க. ஆளுநர் அவர்களுக்கு போட்டோ எல்லாமே பண்ணி கலைஞர் நியூஸ், சன் நியூஸ்ல எல்லாத்துலயுமே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அது ஏஐன்றீங்க? அது ஏஐ கிடையாது. அதை தான் நிறைய பேர் போட்டுருந்தாங்களா, $33 கட்டினா இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசு சார்பில் நீங்க இந்த மாதிரி விழா நடத்தும் பொழுது அப்ப அவங்க தனியா ஒருத்தர் நடத்தக்கூடாதா? என்ன தப்பு? அதுலயும் மதச்சார்பற்ற அரசு அது. எப்படி கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து, அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து தொன்று திமுக வருஷம் நடத்திட்டு வராங்களா? ஓடாதுன்னு தெரிஞ்சும் அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க. ஒரு பக்கம் மணிரத்னம், ஒரு பக்கம் அவர் இனிமே உலக நாயகன் கிடையாது, விண்வெளி நாயகன். இதெல்லாம் ஒரு படம் அப்படின்னு இங்க ரிலீஸ் பண்றீங்களே, ஆனா அந்த தைரியத்தை பாராட்டணும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். விக்ரம், என்ன சார் இருங்க, நெத்தியில அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சோ? ஆமா, அதனால விபூதி அழிச்சிட்டீங்களோ? இல்ல, ஏசி இல்லாம அப்படியே வெந்து ஊத்தி எல்லாமே போயிடுச்சு சார். அது ஓகே. இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விபூதியோட பார்த்தனே, இப்ப காணுமே. ரைட், அரை மணி நேரம் கணக்கு. சரி ரைட். என்ன கணக்கு சார்? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்க்கல, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த உடனே என்ன சார் கணக்கு? இது திருமாவளவன் சொன்ன கணக்கு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தனே, நாள் பூரா வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏங்க, இதுனா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக போடுற விஷயமா நெத்தியில திருநீர் அணிவது அப்படின்றது? போஸ்ட் கொடுக்க கூடாதுன்றதுக்காக அழிச்சாரு சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சிருந்தார். போட்டோ செல்ஃபி எடுக்கலாங்கும் போது அழிச்சாப்ல. நான் கரெக்டாக தான் கேட்குறேன். நான் என்னைக்குமே மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு கேட்க மாட்டேன். ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் கொள்ளு தாத்தாக்கு கொள்ளு பேரன். சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலில் போயிட்டு 3 பட்டை அணிந்து கொண்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தார். அப்போ அதனால தான் நான் சொன்னேன், போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் இதுவா அப்படின்னு. இதுவாது சின்ன ஒரு இது வச்சிருந்தார். அங்க 3 பட்டை இப்படி திருநீர் அணிந்து கொண்டிருந்தார். போட்டோவுக்கு அங்க இருக்க இவங்கெல்லாம் இந்த பூர்ண கும்பமா ஏதோ வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த போட்டோலாம் நம்ம பார்த்துருக்கோம் 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு இருந்தது, ஏன் இன்னைக்கு இல்லை? இப்போ எனக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, சரி இது கேள்வி சந்தேகம் இதெல்லாம் போற வரைக்கும் நிற்காதுன்னு நினைக்கிறேன். இவருடைய கொள்கை தலைவர் பெரியார். அப்போ அந்த விஜய் அதுக்கு போட்டிக்கு வந்துட்டாரு. எப்படி இந்த மாதிரி முருகன் கோவிலுக்கு போகிறதோ இல்லை சிவன் கோவிலுக்கு போகிறதோ, அங்கே போயிட்டு நெத்தியில் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இல்லை 5 நிமிஷமோ அந்த திருநீர் அணிந்து கொள்வது, இதையெல்லாம் பெரியார் கொள்கைகளில் வருமா? இல்ல சார், எலெக்ஷன் டைம் எப்போ வருதோ அப்போ பெரியார் கொள்கையை ஒதுக்கி வச்சிருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பெரியார் கொள்கையை கைப்பிடிப்பாங்க. அப்போ எலெக்ஷன் போது பெரியார் கொள்கைகளை ஒதுக்கி வைக்கிறதுன்றது, அப்போ நீங்க பெரியார் கொள்கைகளை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கே தப்பு இல்லையா அது? ஆமா சார், அது பெரியாருக்கு தெரியாதுல்ல சார். என்னங்க அநியாயம் அது? இப்போ நான் விக்ரம் உன்னுடைய கொள்கையை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா எப்பவும் ஃபாலோ பண்ணணும். இருங்க, நாங்க
வெள்ளிக்கிழமெல்லாம் அந்த கொள்கையை தள்ளி வச்சிருவேன், இல்லைன்னா வந்து சனிக்கிழமை மத்தியானம் தள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் எப்படி விக்ரமோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? கொள்கை அப்படின்றது என்னங்க? பதவின்றது தான் வந்து மேலே போட்டிருக்க துண்டு. கொள்கைன்றது வேற. அது எப்பவும் நம்ம கூட இருக்கணும். பதவி வரும் போகும், துண்டை உதறி தோளில் போட்டு போகிறோம், இல்லை அந்த துண்டை தூக்கி வீசிட்டு போவோம் நம்ம. ஆனால் கொள்கை எப்படி கிடையாது இல்லை. அப்புறம் கொள்கையை வந்து ஒரு பக்கம் இப்படி இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து கொள்கைன்னு பேசுறதுக்கு விடுங்க, அது நம்ம தலையெழுத்து. ஒரு தடவை ஒரு மாபெரும் தலைவர் சொன்னார், சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்னு. நாம் இன்னும் அப்படி தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் கேட்குறாரு, நாள் பூரா வச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு. ஒரு இல்லை, நீங்கள் அடிக்கடி வச்சு பார்த்துருக்காது, ரொம்ப வெயிட்டாக இருக்குமோ? இல்லை சார், இல்லை நாள் பூரா வச்சுருந்தா அது சுமையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அதனால தான் நான் கேட்டேன். இருந்தாலுமே வந்து விமர்சனங்கள் என்ன வைக்கப்படுதுங்க சார்? சரி, திருநீராட்சிங்க ஓகே, ஆனால் அங்கே போய் சிக்கந்தர் மலையில் போய் குள்ளா ஒருத்தர் அணிவிக்கிறார், அதை மட்டும் ஏற்றுக்கிறீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே சார். அதான் மறுபடியும் சொல்கிறேன், சோற்றால் அடித்த பெண்ணுங்கள் நாம அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க வைப்பாங்க, சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லுவாங்க. கேட்டால் முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னால் அப்போது சிதம்பரம் நடராஜர், அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஒரு பையன் அப்பா, இதுதானே வந்து நமக்கு தெரிந்தது. இது என்னது, இது என்னது, ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா இது? கொட்டையை குழப்பறது எதுக்கு சார் இத்தனை விஷயங்களை பண்ணணும்? அவர் ஓட்டு அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணுமா? உங்களை யாரும் வந்து இந்த முருகர் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க நாங்கள் கம்பல் பண்ணலை. நீங்கள் வந்து சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் எதுவும் கேள்வி கேட்கல. அடுத்தது இந்த மாதிரி இந்து கோவில்கள் என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. அப்போவும் நாங்கள் சும்மா தான் இருந்தோம். நாங்கள் எப்போவுமே சும்மா தான் இருப்போம். உங்களை யாராவது வந்து கோயிலுக்கு போனால் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னோமா? இவ்வளோ தூரம் சொல்லியுமே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்ல. அப்புறம் ஏன் இன்னும் எங்களை அசிங்கப்படுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் என்னதான் பண்ணாலும், நீங்கள் வந்து எங்களை வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாலுமே நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுனுக்கிறோமே. அதுக்கப்புறமாவது சரி ரைட்டு, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் இவன், ரொம்ப நல்லவன் அப்படின்னாவது எங்களை இதுக்கு மேலே அவமானப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாமே. ஏன் இவ்வளோ பண்ணின்னு இருக்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி விக்ரம், வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுது சார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ்லாம் வந்து ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்குதான் நம்மளால் பார்க்க முடியுது சார். நீங்களுமே சில விஷயங்கள் போட்டிருந்தீங்க. எப்படி சார் ஆப்பிரிக்காவில் உங்களுக்கு விஷஸ்லாம் வருது? ரஷ்யாவிலேருந்து வருது, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ரஷ்யன் ஏஜென்ட் பார்த்துக்கலாம். ஆப்பிரிக்காவிலேருந்துலாம் வருது உங்களுக்கு? ஆப்பிரிக்கா மட்டும்தானே பார்த்தீங்க? அந்த பால்வெளி, அது சொல்லணும்னு நினச்சேன். அந்த உலக நாயகன் வந்து இப்போ விண்வெளி நாயகன் ஆயிட்டான். ஆமாம் சார். என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து இப்போ ஏலியன்ஸ் கிட்டே இருந்தெல்லாம் வாழ்த்து வந்திருக்கு. அதையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க. அது நம்ம மேலே இருக்க அபிமானத்தில் அதெல்லாம் செய்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் இன்னொருத்தர் கூட பார்த்தேன், அது வந்து பாட்டு பாடி, அது பேர் என்னவோ, அவருக்கு ஒரு வாழ்த்து, ஜான் ரவியா? கரெக்ட் ஆமாம். அந்த வீடியோலாம் பார்த்தேன். அது ஏஐ வீடியோவா இல்லை வந்து நிஜம் ஹியூமன்ஸா எனக்கு தெரியல. பட் அது நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க, $33 கட்டினா இந்த மாதிரி அப்படின்னு. பட் நமக்கெல்லாம் வந்து $33 கட்டுற அளவுக்கெல்லாம் வசதி இல்லைங்க. அதனால் வந்து இந்த சில ஏஐ டூல்ஸ் இருக்குது, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா படம் வரைஞ்சி கொடுங்கன்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம நண்பர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஏலியன் வாழ்த்து சொல்கிற மாதிரி, ஆப்பிரிக்காவில் வாழ்த்து சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி நம்ம நண்பர்களே ஏஐ கிட்ட கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அது கூட வீடியோ போடல நம்ம ஆளுங்க. அவங்க பாருங்க, உன் லட்சணத்துக்கு ஃபோட்டோவே போதும் அப்படின்னு நிறுத்திட்டாங்க போல இருக்குது. சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஏஐன்றீங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோட்டோ எல்லாமே பண்ணி கலைஞர் நியூஸ், சன் நியூஸில் எல்லாத்துலேயுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது ஏஐன்றீங்களா? அது ஏஐ கிடையாது. அதை தான் வந்து நிறைய பேர் போட்டுருந்தாங்களா, $33 கட்டினா இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம நண்பர்களுக்கு இவனுங்கெல்லாம் $33 நினச்சாங்க போல இது. ஓசிலேயே ஒரு ஃபோட்டோ போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம லெவல் அவ்வளோதானே, அவ்வளோதான். சார் அடுத்தது பார்த்தோன்னா, சீமான் அவர்கள் வந்து திருச்செந்தூரில் தமிழில் தான் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறார் சார். சேகர் பாபு அவர்களுமே தமிழிலும் வந்து நாங்கள் இனிமேல் வந்து குடமுழுக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒத்துந்துருக்கிறாரு. எதுக்கு இந்த பாகுபாடு? திருச்செந்தூர் அப்படின்னா முருக கடவுளுக்கா? எந்த முருகன்? என்னுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்லப்பட்ட முருகனுக்கா? கடவுள் கையில் எதுக்கு ஆயுதம்? வேலை கொடுத்துக்கிறாங்கோ, தீவிரவாதியா அப்படின்னு இதே சீமானவர்கள் ஒரு காலத்தில் கேட்டார. அந்த முருகனுக்கா? பாட்டுக்கு ஒரு தடவை பெரியார் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லுவார், அதுக்கப்புறம் பெரியாரை வந்து தப்பு தப்பாக பேசுவார். அவர் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்வாரு.
திடீர்னு பார்த்தீங்கன்னா முப்பாட்டேன் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்போ பேசியிருப்பாரு, முருகன் ஒரு தீவிரவாதி, சாமி கையில் எதுக்கு வேலு அப்படின்வாரு. இதே சீமானவர்கள் நாளைக்கு வந்து முருகனுக்கெல்லாம் எதுக்கு வந்து அரசாங்கம் வந்து குடமுழுக்கு செய்யுது அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்த வருஷம் கேட்டாலும் கேட்பார் பாருங்களேன். அவர் சொன்னார்னு இதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுக்கின்னு அதுக்கு வந்து பதில் சொல்லிக்கின்னு ஏங்க நீங்கள் என்ன நேரம் இல்லை சும்மா உலாத்தி நிற்கிறேன் அப்படின்னு நினச்சி நிற்கிறீங்களா நீங்கள்? தெரியும் இருந்தாலுமே இந்த ஏதோ அவங்க தான் பதில் சொல்லி நிற்கிறாங்கன்னா என்கிட்ட எல்லாம் வந்து இந்த கேள்வியை கேட்டுனுக்கிறீங்க. நீங்கள் அப்படியே எழுந்து போயிடுவேன் சொல்லிட்டேன். என்ன நினச்சி நிற்கிறீங்க சார்? ஆனால் இப்போ இந்த முருகன் மாநாடு நடத்துறது வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. சேகர் பாபு அவர்கள் எங்கே போனாலுமே இந்த கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, எதுக்காக சார் அப்படி கேட்குறாங்க? எப்படி என்ன கேட்குறாங்க அவர்கிட்ட? என்ன சார் இந்த மாதிரி வந்து முருகன் மாநாடு வேற லெவல் நடத்துறாங்கன்றாங்க, நீங்கள் சங்கி மாநாடுன்றீங்க, ஆனால் அவங்கலாம் வந்து உண்மையான முருகன் மாநாடு எங்களுதுன்னு தானே சொல்கிறாங்களே சார் அப்படின்ட்டு சேகர் பாபு வேறு ரொம்ப எமோஷனல் டென்ஷன் ஆகிறாரு சார். அதாவதுங்க இப்போ நீங்கள் இந்த சினிமாலெலாம் கூட பார்த்துருக்கலாம், இல்லை ஈவன் கிராமங்களில் இது நிறைய. இப்போ 2 பணக்காரங்க இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், அவங்க பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ பெருசாக கல்யாணம் நடத்துவார். ஒன்று அவங்க என்ன பண்ணாங்க, அதை விட கிராண்டாக நான் நடத்துகிறேன் பாரு கல்யாணம். அவர் என்ன குதிரை ஏற்றுன்னு வந்தாரா, நான் யானை ஏற்றுட்டு வரேன் பார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவங்க முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு நடத்தினாங்க. இவங்க வந்து முருகர் பக்தி மாநாடுன்னு அவங்க நடத்துகிறாங்க. அப்போது அது போட்டியாக தானே பார்க்க முடியும். நீங்கள் அவங்கள ஏன் நடத்துகிறீங்கலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அரசு சார்பில் நீங்கள் இந்த மாதிரி விழா நடத்தும் பொழுது அப்போ அவங்க வந்து தனியாக ஒருத்தர் நடத்தக்கூடாதா? என்ன தப்பு? அதுலேயும் மதச்சார்பற்ற அரசு அது. என்னவோ திடீர்னு வந்து பாஜக, இது பாஜக நடத்தலை ரைட்டா, வேற யாரோ நடத்துகிறாங்க, அவங்க வந்து ரைட்டு முருகர் மாநாடு தானே. ஏங்க இப்போ கோயிலில் திருவிழா அப்படின்னா நீங்கள் கட்சியாக இருந்தால் தான் வரணுமா? யார் வேணால் போகலாம் கோயில் திருவிழாக்கு, யார் வேணால் நடத்துங்க. அது வந்து HRNC நடத்தட்டும், இல்லை வந்து அந்த கோயில் நிர்வாக குழு நடத்தட்டும், இல்லை பக்தர்கள்லாம் சேர்ந்து ஏதோ உழவார பணி எது வேணால் நடத்தட்டும். கோயிலில் ஒரு விசேஷம் விசேஷமே இல்லைன்னா கூட கட்சி இல்லாதவங்க யார் வேணால் கோயிலுக்கு போகலாம் பக்தியுடன் கடவுளை தொழுவதற்காக. அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. சரியா? அப்படி இருக்குச்சே நாங்கள் மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஜகவுக்கு எலெக்ஷன் வந்த உடனே திடீர்னு அவங்களுக்கு இது ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ முத்தமிழ் முருகன் மாநாடு எப்படி கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து தொன்று தொட்டு திமுக வருஷம் நடத்திட்டு வராங்களா? ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவன் அப்படின்னு சொல்வார் கலைஞர் அவர்கள். அது வந்து தேர் வழக்கமாக ஓடிக்கொண்டிருந்தது, அது நின்று விட்டது. அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி சொன்னான். ஆனால் இதுவரைக்கும் முத்தமிழ் முருகன் மாநாடு நம்ம என்னைக்காவது கேள்விப்பட்டுக்கிறோமா? உலகத்தமிழ் மாநாடு கேள்விப்பட்டிருக்கோம், முத்தமிழ் முருகன் மாநாடு நம்ம கேள்விப்பட்டதில்லை. உலகத்துக்கே முன்னோடியாக இந்த திராவிட மாடல் அரசு அதை நடத்தி காமிச்சிருக்காங்க. அப்போ நீங்களே ஒரு மதச்சார்பற்ற அரசு, மதச்சார்பற்ற கட்சி, மதச்சார்பற்ற தலைவர்கள் இவங்கெல்லாமே வந்து நீங்கள் இதை நடத்தும் பொழுது அப்புறம் அவங்க நடத்துறது என்னங்க தப்பு இருக்குது? யார் கிராண்டாக நடத்துகிறாங்கன்னா கலந்து கொள்கிறவங்களுக்கு சந்தோஷம், அவ்வளோதான். பக்தர்கள் கலந்துக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நம்ம கடவுள் முருகனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விழா நடக்குது அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் தானே, போயிட்டு வர வேண்டியது தானே. அதில் என்ன அப்போ? ஓகே சார். அடுத்ததாக இப்போ வந்து பாஜகவில் வந்து இரு தலைவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பரிமாற்றங்கள் என்ன பண்ணால், அண்ணாமலை அவர்களோட கேள்வி கேட்கும்போது இது நான் அதிமுக ஆட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், 2024 அமைகிறது பாஜக அமைக்கிற ஆட்சி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் சார். அவ்வளோ கருத்தான். நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்கும்போது இது அண்ணாமலை அவர்கள் சொன்ன, இது எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு கூற்று. இதுலேயே மாறுபாட்டு இருக்கு. இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து அது பாஜக ஆட்சி அதிமுக ஆட்சி இல்லைன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் பார்த்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, என்னுடைய கருத்துன்றது பாஜக ஆட்சிங்க, அதான் சார், அதுதான். பட்டு மேலிடம் வந்து வேற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. அதனால நான் வந்து ஒரு விசுவாசமான கட்சியின் தொண்டனாக நான் வந்து எனது பணியை ஆற்றி கொண்டு வருகின்றேன் அப்படின்றாரு. எனக்கு வந்து அமீர்கான் ஹீரோவாக நடித்தா பிடிக்கும். ஆனால் அவர் ஏதோ டிசிஷன் எடுத்து ஏதோ ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோலில் வர்றாரு. அதுக்காக வந்து இந்த படத்தையே வந்து நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியும். அமீர்கான் நடிச்சிருக்காரு, ரசிகராக பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான் இல்லையா? அந்த மாதிரி அவர் கருத்துன்றதை அவர் சொல்லியிருக்கார். எனக்கு வந்து பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அதே கருத்தில் தான் அவர் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கார். நான் வந்து அப்படி இடுப்பில் தூண் கட்டிக்கினே போயிட்டு ஐயா நீங்கள் எவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படிலாம் போக மாட்டேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கார். அதனால் அவர் க்ளீனாக அவரே சொல்லிட்டார், இது என்னுடைய கருத்து. ஆனால் மேலிடம் வேற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க, அதனால் நான் ஒரு விசுவாசமான தொண்டனா நான் என் வேலையை பார்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார்.
ஸோ இதுக்கு வந்து ஏதாவது சிண்டு முடியலாமா அப்படின்னு சில பேர் போட்டுனா அதை தான் அவரும் ரீட்ரேட் பண்ணியிருக்காரு நயினார் அவர்கள். அவரும் ஒன்றும் வேற ஒன்றும் சொல்லலை, அது அவருடைய கருத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இங்கே வந்து அதிமுக தலைமையில் தான் என்டிஏ அப்படின்றது திட்டவட்டமாகிவிட்டது. சும்மா உட்காந்து இது கூட்டணி ஆட்சியா, அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா அப்படின்னா ஏன் வந்து அப்போ திருமாவர்களோட தான் சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி. ஏன் தேமுதிகவே சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போ தேமுதிக வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அதிமுக அணியில் நாங்கள் என்னது இல்லை என்று சொல்லவில்லையா, சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருக்குன்றதையும் அவங்க இன்னும் சொல்லலை. அது வந்து ஜனவரியில் மாநாடு நடத்துவாங்களா, அப்போ தான் சொல்லுவாங்களாம். ஏன் அப்போ அவங்கள போயிட்டு இவங்க என்ன கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கின்றார்களா அப்படின்னு ஏன் யாரும் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க? எப்படியாவது இதை உடைக்கலாம்னு சில பேர் பார்த்து நிற்கிறாங்க, அது மீடியாவில் அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்காங்க. இவங்க வந்து சொல்கிறத கிளியராக அதே சமயத்தில் டவுன் டு எர்த்தாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன குழப்பம் வருகின்றது. இது நம்மளை மாதிரி இப்படி கேஷுவலாக சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனையே வராது. எடப்பாடியார் அது மாதிரி சொல்வார். இவங்க வந்து அந்த அந்த ஒரு இலக்கண தமிழில் பேசுறதுனால அது சரியாக ரீச் ஆலியோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ணாமலை அவர்களும் சரி, எடப்பாடியார் அவர்களும் சரி, அந்த இலக்கண தமிழ் அப்படின்றது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் ஓரளவுக்கு இது பண்ணுவார், பட் அந்த நேச்சுரல் ஃப்ளோ வரும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அப்படியே அந்த ரிட்டன் லாங்குவேஜ் மாதிரி அவர் பேசுகிறார். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணால் அது ஈஸியாக கன்வே ஆகும். ஓகே சார். சார் இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதே வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு போயிருச்சா சார் தமிழ்நாட்டில்? இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் யாராவது வருவாங்க. இல்லை அவங்க வந்து அதுக்கு ரெக்ரூட் பண்ணலங்க, ஏதோ பொதுக்கூட்டம்னாங்க, அதுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு நாங்கள் ஒரு ஏஜென்சி வச்சுருக்கோம், யார் வேணாலும் வந்து உங்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் போராட்டம் நடத்துகிறோம்னா நாங்கள் ஆள் அனுப்புவோம், அதுக்காகத்தான் அவங்க அனுப்பினாங்க அப்படின்னு முட்டு கொடுப்பாங்க. என்ஐஏல சார் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இதே அந்த சிலிண்டர் என்ன சொன்னாங்க, இது என்னங்க இது, அது விவசாயிங்க, அவங்க என்ன வந்து டிஎன்டியா எடுத்துகிட்டு போனாங்க, இது வந்து எல்லா உரக்கடையிலையும் கிடைக்கும் இப்படின்னு முட்டு கொடுத்ததையும் நம்ம பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி இதுக்கு முட்டு கொடுக்க வருவாங்க. ஏன் வெயிட் பண்ணுறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க, வெயிட் பண்ணுங்க. அதாவது அது மனோரமா பாட்டா, முத்து குடுக்க வாரியலா அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த மாதிரி இப்போ அதை மாற்றி முட்டு கொடுக்க வாரியலா அப்படின்னு ஆரம்பிச்சின போல இது. நிறைய பேர் வராங்க முட்டு கொடுக்கறதுக்குன்னே. ஸோ அந்த முட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது கமலஹாசன் அவர்கள் இந்த தக் லைஃப் படத்தில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கர்நாடகா ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்லேருந்து நீங்கள் என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறலாம் சொல்கிறீங்க, இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே சார், இது கமலுக்கு ரிப்ளை எப்படி இருக்கும்? ஆனால் நான் அவரை மாதிரியே சொல்லவா, ஓடாத படத்தில் போடாத பாட்டை வச்சு ஓட்டி நிற்கிறீங்களே, உங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? அந்த பாட்டுக்கு விதவிதமாக ஏஐ வெர்ஷன் வேற ஓட்டி நிற்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணால் ஓடிடுமா? ஆனால் கர்நாடக மக்கள் வந்து இப்போ அப்படியே தங்களை தாங்களே நொந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏதோ இது நாள் வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆன 1-2 நாட்களில் வந்து தமிழக மக்கள் தான் கஷ்டப்பட்டாங்க. இப்போ அந்த கஷ்டத்தை நாங்கள் படணுமா, ஐயோ எங்களுக்கு விமோசனமே இல்லையா அப்படின்னு. பட் இன்னொரு விதத்தில் அவங்க கொஞ்சம் மனசை தேத்திக்கிறாங்க. கரெக்ட், ஏதோ அவங்க முதல்லயே அடி வாங்கிட்டதுனால நாம இப்போ உஷாராக இருந்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு தைரியத்தில் மனசை தேத்திட்டு இருக்காங்களா. இதெல்லாம் ஒரு படம் அப்படின்னு இங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறீங்களே, ஆனால் அந்த தைரியத்தை பாராட்டணும். இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க பாருங்க, ஓடாதுன்னு தெரிஞ்சும் அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க. ஒரு பக்கம் மணிரத்னம், ஒரு பக்கம் உலக ஐம் சாரி, அவர் இனிமேல் உலக நாயகன் கிடையாது, விண்வெளி நாயகன். அது ஏன்னு தெரியுமா அவங்களுக்கு? தன்னடக்கம் தடுக்கிறது இருந்தாலும் வந்து சொல்லலாம் அப்படின்னு. எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. டெய்லி பஞ்சில் நம்முடைய வீடியோக்கள் போடுறோம் இல்லையா, பேர் தான் டெய்லி, ஆனால் டெய்லி போட மாட்டோம். அதை வந்து யூடியூப் வந்து அவங்களே ஆட்டோ டப்பிங் பண்ணி இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவில் செட்டிங்ஸ் அப்படின்னு போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக்னு வரும். அதில் வந்து தமிழ் ஒரிஜினல், இங்கிலீஷ், யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு வரும். ஸோ இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா நாம் வந்து இப்போது குளோபல் ரேஞ்சுக்கு போயிட்டோம் விக்ரம். ஸோ அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து ட்ரம்ப்பை பற்றி, புட்டினை பற்றி, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, ஐயோ நமக்கு தமிழ் தெரியவில்லையே அப்படின்னு நிறைய பேர் தமிழ் படிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்வி. ஸோ இப்போ இங்கிலீஷ்லேயே அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்கு. ஸோ நாம் வந்து உலக நாயகன் ஆகிட்டதுனால அவர் பார்த்தார், ஐயா இதுக்கு மேலே சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு கபாலில் ஒரு படி மேலே போயிட்டு அவர் விண்வெளி நாயகன் ஆகிட்டார்.
என்னப்பா யார் யாரோ ஏதோ அளந்து விடும்போது அதையெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. நம்பினாதான் அடுத்த இன்டர்வியூ. நீங்க நம்புறீங்களா இல்லையா? நம்புறேன் சார், நம்புறேன் சார். அவ்வளவுதான், விடுங்க. ஓகே சார், உங்க அற்புதமான கருத்துக்கள் இளைய பந்தருக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.